பிரைஸ் தி லார்ட். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 20 நாம் வாசிக்கிறோம். நீதிமான் என்கிற வார்த்தையுடைய பொருளை அறியாமலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் என்றால் தேவனால் மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்றும் தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறவர்கள் என்கிறதை நாம் அறிந்தவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் தங்கள் கிரிகளினாலே தாங்கள் நீதிமான் என்ற தேவனாலே சாட்சி பகரப்பட்டார்கள். ஆபிரகாம் தன் கிரிகளின் விசுவாசத்தினாலே தன்னுடைய கிரியை நடப்பித்து நீதிமான் என்று தேவனால் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி இராமல் நாம் தேவனாலே மீட்கப்பட்டவர்களாக, அப்படி குமாரனாய் இயேசுவினாலே மீட்கப்பட்டவர்களாக, இது இலவசமாய் கிருபையினாலே அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அந்த கனிகளை கொடுப்போம். அந்த கனி என்கிறதே நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பின்வரும் சந்ததியாக நம்முடைய பிள்ளைகளையும் பாக்கியவர்களாய் நடத்தும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.